சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனத்தை எடுத்தவர்கள் தெளிவாக வாசிங்க பார்க்கலாம். 7வது வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே அநாதி கதவுகளை உயருங்கள் உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜ் இங்க நல்ல கவனிங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அவர் உட்பிரவேசிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்க ரொம்ப நாளா புலம்பிட்டு இருக்கிறீங்களே, இது எப்படி நடக்கும், இந்த காரியத்துக்கு முடிவு எப்படி கிடைக்கும், இவங்களுக்காக யார் யுத்தம் பண்ணுவா, இந்த வியாதி எப்படி மாறும், இந்த பிரச்சனை எப்படி தீரும், இதுக்கு எப்படி முடிவு கிடைக்கும், இந்த காரியங்கள்லாம் எப்படி மாற்றமாகும் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா, நிறைய நீங்கள் எதிர்பார்க்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு எப்போ வரும்னாக்கா உள்ள ராஜா வரணும். யார் வரணும்? உனக்குள்ள ஒரு ராஜா வரணும். அதனால தான் சொல்கிறாரு, வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள் உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் யாரு? அவரு மகிமையின் ராஜா. அடுத்து சொல்றாரு, வாசிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அடுத்து சொல்றாரு, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் கேள்வி வருதா? ஒரு கேள்வி வருதா? இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குள்ள இந்த கேள்வி இருக்குது. கேள்வி இருக்கு. சில பேர் சாட்சி சொல்றப்போ சிலர் நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையில் மட்டும் ஒன்று நடக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் மட்டும் ஒரு அற்புதம் நடக்கலையே, என் வாழ்க்கையில் மட்டும் ஒரு அதிசயம் நடக்கலையே. அவங்களுக்கு இது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி நடக்கலையே, எனக்கு அந்த தரிசனம் கிடைக்கலையே, என் கூட கர்த்தர் பேசலையே, எனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கலையே, எனக்கு அந்த வல்லமை கிடைக்கலையே, எனக்கு அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கலையே, என் கூட ஆண்டவர் பேசலையே. நினைக்கிறீங்களா இல்லையா? நினைக்கிறீங்களா இல்லையா? நிறைய பேர் சாட்சி சொல்கிறப்போ சில பேர் வந்துட்டு கடவுளை குறித்து சொல்கிற போது, கடவுளுடைய காரியங்களை சொல்லுகிற போது சிலர் சிந்திக்கிறத கூட கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு இந்த காரியம் நடக்கலையேன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா, நிச்சயமாக நடக்கும். நிறைய பேருடைய கேள்வியில் என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஏசு உண்மையாக அற்புதம் செய்கிறாரா, ஏசு உண்மையாகவே இருக்கிறாரா? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்வி. நான் ஒரு கிறிஸ்துவை அறியாதவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்வி கேட்கல, அல்ல ஒரு நாஸ்திகனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்வி என்று கேட்கல. இயேசுவை அறிகிறவனுடைய வாழ்க்கையில் அவனிடத்தில் ஸ்தம்பித்து கிடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிற போது அவனுடைய மனசுக்குள்ளே இருக்கிற கேள்வி என்ன கேட்டீங்கன்னாக்கா, இயேசு இருக்கிறாரா? ஏன் அவர் காணாதவரை போல இருக்கிறாரு? ஏன் என் பிரச்சனையை அதிகாரத்தவரை போல இருக்கிறாரு? கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான், நல்லவன் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இருக்கா இல்லையா? இது நான் பேசலை, உன் உள்ளத்தில் இருக்கிறத கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். கெட்டவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், நல்லவன் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். கெட்டவனுக்கு ஒரு வியாதியும் கிடையாது, நல்லவன் நான் வியாதியில் போராடிட்டு இருக்கிறேன். ஆராதனையில் ஒரு காரியம் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அவன் உடைக்கப்படுகிறதற்கும் நீங்கள் உடைக்கப்படுகிறதற்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் உடைக்கப்படுவது குப்பையாய் மாறி போகிறதற்கு, நீங்கள் உடைக்கப்படுகிறது உருவாக்கப்படுகிறதற்கு. புரிஞ்சுக்கணும். ஆனால் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை என்பது உடைக்கப்படுவதை போல தான் இருக்கும். ரெண்டு பேருடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை அறியாதவனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை என்பது எப்படி இருக்கும்? உடைக்கப்படுவதை போல தான் இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்றது போல தான் இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றது போல தான் இருக்கும். ஆனால் ஒரு சிந்தனைகளுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கணும், இன்னும் ஓடிட்டே இருக்கணும். அதனால தான் ஒரு தம்பி பாட்டு பாடுறப்ப சொன்னார், இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன். அல்லேலூயா. இன்னும் எவ்வளோ வேணாலும் உடைச்சிக்கங்கண்ணே, நான் உடைக்கப்படுறது நல்லது தானே, நல்ல ஒரு பாத்திரமாக நான் உருவாக்கப்பட போகிறேன். இந்த சிந்தனை மட்டும் உங்களுக்குள்ளே வந்துருச்சிங்கனாக்கா
உங்கள் பக்கத்தில் கூட பொல்லாத ஆவியால் நிற்கவே முடியாது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நல்லா கவனிக்க பார்க்கலாம். நான் எவ்வளவு போராட்ட களத்தில் போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குது. என்ன கேட்டீங்கன்னாக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஜெயிச்சிடுவேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துடுவார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஒன்றை சுதந்திரிக்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு உண்டான வெற்றியை நான் அனுபவிக்க போகிறேன். எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறீங்க? 2026 கால் பதித்திருக்கிற நான் என் யுத்தத்தை கண்டு கலங்கலை, என் போராட்டத்தை கண்டு கலங்கலை, என்னுடைய எல்லா கலக்கத்தை கண்டு கலங்கலை, என்னுடைய எல்லா சோதனையை கண்டு கலங்கலை. எனக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், எனக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்க போகிறார், எனக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், எனக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் முடிவை கொடுக்க போகிறார். அவர் யாரு? அவர் யாரு? ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போறேன். அவர் யாரு? கர்த்தர் நல்லவர். நிறைய பேருடைய உள்ளத்தில் இந்த கேள்வி இருக்கும். நான் சொல்றேன், அவர் வார்த்தையினால் மாத்திரம் அல்ல, அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? இது உயிரோட்டங்க, ரத்தம், உயிர். ஒரு டாக்டர் சொல்றாரு, அவ்வளவுதாங்க, முடியாதுங்கன்றாரு. வெளியே வந்தவுடனே ஒரு வார்த்தை சொல்லுது, உன் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு. கையை தட்ட மாட்டேன்றீங்கள? பாருங்க, நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்றேன். அப்பாவை ஆராதிக்கிற நேரத்தில் 2 கையும் கூப்பிடுறதுக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னாக்கா, இந்த உலகத்தில் கண்ட மனுஷனுக்கு முன்னாடி எல்லாம் கை கூப்பி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லணும். நீ ஒருத்தருக்கு முன்னாடி கையை கூப்பிட்டனாக்கா, யாருக்கு முன்னாடி உன்னை கை கூப்பி நிற்க விடவே மாட்டாரு. ஆண்டவர்கிட்ட வந்து கையை கூப்பி நின்று கர்த்தரை ஆராதிச்சுப்பாரு. ஆண்டவரே, ஏசப்பா, தெய்வமே, நீங்க தான்பா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தருக்கு முன்னாடி சரண்டர் ஆயிப்பாருங்க. நான் சொல்றேன், வியாதிக்கு முன்னாடி உன்னை கை கூப்ப விட மாட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை கை கூப்ப விட மாட்டாரு, மனுஷனுக்கு முன்னாடி உன்னை கை கூப்ப விட மாட்டாரு, அதிகாரிகளுக்கு முன்னாடி உன்னை கை கூப்பி நிக்க விட மாட்டாரு. ஐயா, நான் காப்பாத்துக்கிட்டு சொல்ல விடவே மாட்டாரு. அதனாலதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பெல்லாம் தான், கடவுளுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா ஒருத்தன் விழலனாக்கா, எல்லாருக்கும் முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்துதான் ஆகணும். அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் நான் விரும்பலாண்டவரை, யாருக்கு முன்னாடி நான் தலை வணங்கக்கூடாதுன்னு நினைச்சேனாக்கா, நீ தலை வணங்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு மட்டும்தான். நீ ஞானம் உள்ளவனா இருந்தனாக்கா, இன்னைக்கு அப்பானுடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமா விழுந்துரு. யாருக்கு முன்னாடி உன்னை மண்டியிட விட மாட்டாரு. நான் ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன். நான் ஓப்பன் சேலஞ்சில் சொல்றேன், 2026 சொல்றேன், நீ ஆண்டவருக்கு முன்னாடி உன் பெருமையை தூக்கி போட்டுரு, ஆண்டவருக்கு முன்னாடி உன் பிரஸ்டேஜை தூக்கி போட்டுரு, ஆண்டவருக்கு முன்னாடி உன் பண பெருமையை எல்லாம் தூக்கி போட்டுரு, ஆண்டவருக்கு முன்னாடி உன்னுடைய அறிவு, டேலண்ட் எல்லாம் தூக்கி போட்டுரு. ஆண்டவரை பார்த்து சொல்லு, எல்லாமே நீங்க தான்ப்பா எனக்கு. சொல்லு, உன் வாழ்க்கை தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கை தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். சில நேரத்தில் ஞானிகளே உன்னை அப்படியே பிரமிப்பாக பார்ப்பாங்க. பிராமின் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா? வாசிங்க பார்க்கலாம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும். என்னம்மா, யார் இந்த மகிமையின் ராஜா? அதுல முதல் காரியம், அவர் எப்படிப்பட்டவரா? வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட வல்லமை? முதல் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில்
29வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு ராஜா யாரு? முதல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவர் தான் இந்த மகிமையின் ராஜா. ஆமென். யாருங்க இயேசு? யாருங்க இயேசு? சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே. எங்க அணைஞ்சி போயிருக்கிற என்னுடைய விளக்க வெளிச்சமாய் மீண்டும் எரிய செய்கிறவர் தான் நான் ஆராதிக்கிற என் தெய்வம், என் ராஜா, என் விளக்கின் தண்டை ஏற்றுகிறவர், என் வெளிச்சத்தின் நீதியிலே அநேகரை கொண்டு வந்து சேர்க்கிறவர். நான் எனக்கும் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பிரயோஜனமுள்ள மனுஷனாக என்னை கர்த்தர் மாற பண்றாரா? அல்லேலூயா. என் தெய்வம் யாருங்க? என் தெய்வம் யாரு? இருளை வெளிச்சமாக மாற பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நல்லா கவனிங்க பார்க்கலாம். என்னுடைய விளக்கு அணைந்து போய் இருக்குமானால், என்னுடைய விளக்கு அணைக்கப்படுகிறதற்கு, இந்த பாருங்க நல்லா கவனி, இந்த வசனத்தெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற போது உன் விளக்கை கர்த்தர் ஏற்றுகிறார். நீ ரட்சிப்பை பெறுகிற போது உன் விளக்கு ஏற்றப்படுகிறது. நீ திருப்பியும் பாவம் செய்கிற போது அந்த விளக்கு மங்கி எரிய ஆரம்பிக்குமா? நல்ல கவனிங்க, கவுண்டன் ஆரம்பிக்குது பாருங்க. ரட்சிக்கப்படுகிற போது அந்த விளக்கு ஏற்றப்படும். பாவம் செய்கிற போது அந்த விளக்கு மங்கி எரியும். மங்கி அந்த விளக்கு எரியுதுனாக்கா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்தில் கதை முடிய போகுதுன்ட்டு அர்த்தம். கதை முடிய போகுதுன்ட்டு அர்த்தம். ஆனால் நல்ல கவனிங்க, அந்த திரியை உடைச்சிட்டு அந்த மங்கி எறிவதற்குண்டான அந்த எண்ணெயை கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டேனாக்கா திரும்ப என்ன ஆகும்? அந்த விளக்கு பிரகாசமாக எரியும். அது போலத்தான் அந்த திரி கரிந்து போவதற்கு காரணமாக இருந்த இயலாமைகளை, பாவங்களை நீ அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுட்டனாக்கா திருப்பியும் கர்த்தர் உன்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்ற ஆரம்பிப்பார். ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிற காரியம், உன்னுடைய விளக்கு கரெக்டாக இருந்ததுனாக்கா, அது பாருங்க, உன்னை சுற்றி ஒரு கூட்டம் இல்லை, அதுக்கு காரணம்னாக்கா உன் வெளிச்சம் சரியில்லைன்ட்டு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? தப்பாக நினைக்காதீங்க. நீ தனிமையாக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிமையாக்கப்பட்டிருக்கிற என்ன அர்த்தம்? உன்னை சுற்றி வெளிச்சம் இல்லைன்ட்டு அர்த்தம். வெளிச்சம் இருந்ததுனாக்கா நீ போய் யாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் அந்த வெளிச்சத்திற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ மிஸ்டேக்கெல்லாம் எங்கே இருக்கு? எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மக்கிட்ட தான் இருக்குது. நான் அனாதையாக இருக்கிறேன், நான் யாருமே இல்லாமல் இருக்கிறேன், நான் உடைக்கப்பட்டு இருக்கிறேன், எல்லாருடைய பார்வையில் நான் விடாய்த்து போய் இருக்கிறேன். எல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம தான். என் வெளிச்சம் கரெக்டாக இருக்கணும். ஆமென். என் விளக்கு கரெக்டாக எரியணும். என் வெளிச்சம் கரெக்டாக இருந்ததுனாக்கா என்னை சுற்றி நடக்கிற எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த வெளிச்சத்தை யாரால் ஏற்ற முடியும்? அந்த வெளிச்சத்தை யாரால் பிரைட்டாக கொண்டு வர முடியும்னாக்கா அந்த மகிமையின் ராஜாவாகிய தெய்வத்தால் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்போ இந்த இடத்துல தீர்க்கதரிசி ஆரம்பிக்கிறப்போ என்ன சொல்றாரு? சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத. அப்போ பாருங்க,
உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் பாவத்தை கொண்டு வரான். பாவத்திற்கு பரிசா என்ன கொடுக்குறான்? இருளை கொடுக்குறான். இருளை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான்? அவன் சந்தோஷப்படுறான். புரியுதா உங்களுக்கு? அந்த டெக்னிக்கல் புரியுதா? இப்போ இருளுக்குள்ளே நீ இருக்கிறத பார்த்துட்டு அவன் சந்தோஷப்படுறான். ஒரு பக்தன் பாடுறாரு, வேடன் விட்ட வலையில் சிக்கி பரிதபிக்கும் கலைமானை போல் சாத்தானின் பிடியில் இருந்து என்னை மீட்ட ரட்சகரே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் தான் இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு வச்சிருக்கிறான். தந்திரமா உனக்குள்ள இருளை கொண்டு வந்து ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறத பாருங்க. இந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு பிளெஸிங் இருக்குதுப்பா, இந்த இடத்துல உனக்கு ஒரு நன்மை இருக்கு, அதை தொடணுன்னாக்கா எனக்கு அந்த ஏம் தெரியணும். எனக்கு ஏம் தெரியணும். ஓ இங்கே தான் இருக்குதா, தோணா எடுக்கிறேன், அந்த ஏம் தெரியணும். இருக்கக்கூடிய இடமே உனக்கு தெரியலனாக்கா அந்த ஏம் செத்து போயிடுமா, அந்த நம்பிக்கை செத்து போயிடும். அந்த நம்பிக்கை சாகிறதுக்காகத்தான் உன்னை இருளுக்குள்ளே கொண்டு போகிறான் அவன். உனக்கு எவ்வளோ தூரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் தெரியாது. அந்த இருள் அதெல்லாம் மூடி போட்டுரும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மை தெரியாது. ஆபிரகாமுடைய கண்ணுக்கு தெரியல. ஆபிரகாம் புலம்புறான், என் கண்ணெல்லாம் இருட்டாகி போச்சு. அவன் சொல்கிறான், கவனிங்க, என் கண்ணு இருட்டாகி போச்சு, பார்வை மங்கி போச்சு, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், நான் வயது முதிர்ந்தவன் ஆயிட்டேன். அவன் சொல்கிறான், அவனை சுற்றி இருள் வந்துருச்சு, அவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் செத்து போச்சு. அவன் சொல்கிறான், தெரியல, எனக்கு தெரியலன்ட்டு புலம்புறான். அதுக்கு அடையாளம் தான் அவனுடைய கண் மங்கி போனதற்கு அடையாளம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையிலங்க இருளை அவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் பரிசா பிசாசு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆண்டவர் அவங்களுக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். அதனால தான் ஜெபிக்கிறப்ப கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் வைத்திருக்கிறதை காண்பதற்கு என் கண்களை தெளிவுள்ளவைகளாய் மாறு பண்ணுங்க, என் இருளை வெளிச்சமாக மாற்றுங்க. நல்ல கவனிங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு இன்னும் நிறைய பேர் புரியாத புதிராகவே இருக்குது. நட்சத்திரங்கள் இயேசு பிறந்ததை எப்படிங்க வழிகாட்ட முடியும்? நட்சத்திரம் எப்படி காட்ட முடியும்? நீ இங்கே இல்லை, இப்போ இங்கே இருக்கிறீங்கல்ல, காரனோடையில் போயிட்டு நிலாவை பார்த்தானா கூட நிலா எங்கே இருக்கும்? தாம்பரத்தில் போய் பார்த்தா கூட அது எப்படி பெத்லஹேமுக்கு கொண்டு போவோம்? புரியுதா உங்களுக்கு? எப்படி கொண்டு போகும்? நட்சத்திரங்கள் வழிகாட்டினதான். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அது அப்படிப்பட்ட வழி அல்ல. இயேசு இவ்விடத்தில் இருக்கிறார் என்பதை அறியப்படாமல் மறைக்கப்பட்டிருந்த உண்மைகளை அந்த வெளிச்சம் அவர்களுக்கு காண்பித்தது. அந்த வெளிச்சம் காண்பிச்சிச்சா? அந்த வெளிச்சம் அவங்களுக்கு வழிகாட்டல, அந்த வெளிச்சம் அவங்களை இருளை வெளிச்சமாக்கிச்சு, இயேசு இருக்கிற இடத்தை காண்பிச்சிச்சு. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு நீ கனவு படுத்துட்டு அப்படி கனவு காண்றல்ல, எனக்கு ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு இந்த கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கணும்னு கனவு கட்டுறல்ல, இதை எல்லாவற்றையும் கட்ட திட்டமிட்டு உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு. உன் கண்ணுக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உன் கண்களை மறைத்து வைத்திருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற பண்ண போகிறார். கையை தட்டி. அவர்தான் மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. இன்னைக்கு வரை நீ போயிட்டு இருக்கிற பாத அர்த்தம் இல்லாமல் இருந்தது, இன்னைக்கு வரையில் நோக்கம் இல்லாமல் இருந்தது, இன்னைக்கு வரல இந்த பார்வைக்கு அந்த பாதைக்கு முடிவில்லை. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் முடிவை உண்டாக்கி இருக்கிறேன். எனக்கு பல நேரத்தில் ஆச்சரியமா இருக்கும், நம்மளால எப்படி முடியும், நம்மளால எப்படி இதை நடத்த முடியும். அதனால தான் சொல்றேன், நீ அவசரப்படாத. நீ இது எப்படி பண்ணுவ, இது எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி போகும்ன்றல நீ புலம்பாத. அவர் செய்வார் எல்லாத்தையும்.
அவரை பற்றி உனக்கு தெரியாது. அவர் பாதியில் கைவிட்டுட்டு போகிற தெய்வம் கிடையாது. நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தான் அவசரப்படுறோம். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்? கிடையாதியா, நடக்கும் நடக்கும். என் கடவுள் இன்னும் நிறைய பேர் என் கடவுள் வந்து அரையும் குறையமாக விட்டுட்டு போகிற தெய்வம் கிடையாது. அவர் சொல்கிறாரு, இன்னும் கேட்டீங்கன்னா தொடக்கத்தை காட்டிலும் முடிவு தான் சம்பூர்ணமாக இருக்கும். ஆச்சரியமானதை செய்வார், பயங்கரமானவர். அதனால் நம்பிக்கை ஃபுல்லாக அவர் மேலே இருக்கணும். அவர் ஒரு காரியத்தையும் சாதாரணமாக செய்ய மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் காலையில் எழும்புற போது கூட நினச்சேன், இன்றைக்கி செய்திக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசி வரையிலும் எனக்கு கரெக்டான அந்த விஷயமே இல்லை. சரி, கர்த்தர் தான் செய்யணும்னு சொல்லி தான் அந்த இடத்துல வந்தேன் நான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கே கர்த்தர் ரிப்பீட்டாக சொல்கிறாரு, நான் யார்? நான் அவருக்கு என்ன கேட்குறது, நான் யார்? நான் கேட்குறேன், மகிமையின் ராஜா. அடுத்தது படி, நான் யார்? வல்லமையுள்ள தேவன். அப்போ இதை என்னால் சரி பண்ண முடியாதா? பேசுகிற நீயே நம்பலைனாக்கா அவங்க எப்பறம் நம்பிடுவாங்க? அப்போ தான் நம்பினேன். ஓகே, ஐ எம் ரெடி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் ரெடி ஆகிட்டேன், நீங்களும் ரெடி ஆகிடுங்க. அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கு பராக்கிரம் உள்ள தெய்வம். ஆண்டவர் சொல்கிறாரு, விளக்கை ஏற்ற ஆரம்பிச்சிருக்கிறாரு. உன் வெளிச்சத்தை பிரகாசமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறாரு. உன் அணைந்து போகக்கூடிய நிலைகளை கர்த்தர் மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறாரு. தேவ கிருபையினால் உன்னை மூட ஆரம்பிச்சிருக்கிறாரு. தேவ பிரசன்னத்தினால் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை உனக்கு செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு நாள் 6 மணி ஆயிடுச்சுனாக்கா, லைட்டு போடலனாக்கா பிள்ளைய அப்பா திட்டுறாங்க, அப்பாவை பிள்ளை திட்டுறாங்க. திட்டுறாங்களா இல்லையா? வெளிச்சம் போடுறது கூட முடியல, லைட்டு போடுறது கூட முடியல உன்னால. அது பெரிய ஏதோ உலக குற்றன்ற மாதிரி பயங்கரமா பேசுவாங்க. ஒரு குடும்ப பொண்ணு, ஒரு குடும்ப பையன், ஒரு வெளிச்சம் 6 மணி ஆச்சுன்னா போட தெரியாதுன்னுவாங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் அலைஞ்சு போய் கிடக்குது? ஒரு நாள் கூட கவலைப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாள் அது கண்ணீர் வடிச்சிருக்கீங்களா? எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் அணைஞ்சு போய் கிடக்குது? எத்தனை தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் அணைஞ்சு போய் கிடக்குது? எத்தனை பேர் இருட்டுக்குள்ளே கிடக்கிறாங்க தெரியுமா? என்னைக்காவது கண்டு கவலைப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கள் கடவுளோடு கூட இல்லை, நீங்கள் ஜெபத்தில் இல்லை, நீங்கள் கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறீங்க, நீங்கள் கடவுளை விட்டு பின்வாங்கி போய் இருக்கிறீங்க. உங்களுடைய வெளிச்சம் உங்களை நடத்தலை, நீங்கள் இருட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. உங்கள் டிசிஷன் தப்பாக இருக்குது, நீங்கள் போகிற பாதை தப்பாக இருக்குது, அதனுடைய முடிவு கொடுமையாக இருக்கும். நீ யாரை நேசிக்கிறியோ அவங்கள உற்று கவனி. அவங்கள கவனிக்கிற போது அந்த பாதை சரியில்லைனாக்கா உடனே அதை கரெக்ட் பண்ணுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீ செய்கிற உதவி பணம் பொருள்லாம் கிடையாது. பணம்லாம் பொருளெல்லாம் கொடுத்து உதவி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல வார்த்தையில் என்கரேஜ் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. கூடுமானால் அப்படி தவங்க. உங்ககிட்ட எல்லா குணங்களும் நல்ல குணங்கள் இருக்குது, இதை மட்டும் மாற்றிக்குங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களை அன்பாக நேசிக்கிறதுனால சொல்கிறேன். சில காரியங்கள் சிலர் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களை நேசிக்கிறத போல நடிக்கிறவர்களை காட்டிலும் சில காரியங்களை சுட்டி காண்பித்து உங்களை திருத்துறவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க தான் உங்கள் கூட நிற்பாங்க, உங்கள் கூட நிற்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் கடவுளுடைய பிள்ளைகள் ஒருத்தர் சார்ந்திருக்கணும்னா இருக்கணுமா? மகிமையின் ராஜா அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீதமுள்ள காரியங்களை நான் அடுத்த வாரத்தில் நான் சொல்கிறேன். எல்லாம் அப்படி